நித்யானந்தம். சுவாமிஜி சத்சங்கத்துல பக்தர்களும் துரோகிகளும் அடைகின்ற முக்திக்கான வித்தியாசத்தை சொன்னாரு. பக்தர்களா இருக்கும் பொழுது பக்தியில கரைஞ்சு உருகி அவர் ஆனந்த வழியில சொர்க்கத்தின் மூலமாக முக்தி அடைகிறாங்க. துரோகிகள் அவங்களோட கோபம், எரிச்சல், மற்றவங்களுக்கு செய்கின்ற இடையூறுகள் இதெல்லாம் பண்றதுனால அவங்களாலே அவங்களுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி பெருமான நினைச்சதாலேயே அவங்களுக்கு முக்தி கிடைக்குது. அதுக்கு கிருஷ்ணருடைய கதைய சொன்னாரு. சிசுபாலனுக்கும் கம்சனுக்குமே முக்தி கிடைக்குது. ஆனா அவங்க பெரும் துக்கத்தால கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நரகத்தின் வழியா அவங்க முக்தி அடைகிறாங்க. அப்படி இல்லாம பக்தர்களா இருக்கும் பொழுது ஆனந்தமான வழியில முக்தி அடைய முடியும் அப்படின்றத எளிமையா விளக்கியிருக்காரு. நீங்க எல்லாருமே தவறாம சத்சங்கத்துல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய வளமாக வாழுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நித்யானந்தம்.